ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபோனில் இரண்டாவது இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை எப்படி உங்கள் இன்ஸ்டாகிராமில் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. இரண்டாவது இல்லை மூணாவது எத்தனை வேணால் ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த மெத்தடில். அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்க நம்ம சேனலை முடிவு பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் வந்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வந்து அழுத்தி ஆள் கொடுக்க மாதிரிங்க. இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிங்க. கீழே ப்ரொஃபைல் ஐக்கானுக்கு அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே பாருங்கள் நம்ம ஐடி நேம் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பாருங்கள் ஏட் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படியும் வந்துக்கலாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மேலே பாருங்கள் 3 கோடு போட்டு ஒரு சிம்பிள் இருக்குது. அந்த சிம்பிள் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இது நிறைய ஆப்ஷன் வரும். கீழே ஏட் அக்கௌண்ட் சொல்லி ஆப்ஷன் இருக்குதுங்க. அந்த ஏட் அக்கௌண்ட் அப்படிங்க நீங்கள் கிளிக் பண்ணிங்களா. இப்போ பார்த்தீங்களா உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் இருக்குது. அது நீங்கள் லாகின் மட்டும் பண்ணணுன்னா இந்த லாகின் இன் எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிக்கலாங்க. நீங்கள் அதை கொடுத்து உங்கள் இமெயில் ஐடி அந்த அக்கௌண்ட்டோட நேமு இல்லை பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாங்க. அப்படி இல்லை புதுசாக அதை க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா கீழே பாருங்கள் க்ரியேட் நியூ அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி இருக்குது. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாங்க. அடுத்தது நீங்கள் க்ரியேட் பண்ண போகிற அக்கௌண்ட்டுக்கு யூசர் நேம் கொடுக்கணுங்க. அதுக்கு யூசர் நேம் கொடுத்துங்க. நான் வந்து சும்மா கொடுக்குறேன். ஆனால் மோஸ்ட்லி நிறைய யூசர் நேம் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் இருக்குது. அதனால் வந்து அவங்க வந்து சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் நம்பர் போட்டு இல்லை ஏதாவது போட்டு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஆல்ரெடி இந்த அக்கௌண்ட் இப்படி நேம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்காட்டி கீழே நிறையா ஆப்ஷன் வருது. இதில் எந்த உங்களுக்கு தேவைப்படுதோ இல்லை நீங்களே கொடுக்கணுனாலும் கொடுத்துக்கலாம். நம்பரை கொடுத்து போட்டு கீழே நெக்ஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன் சும்மா. அப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னே இந்த அக்கௌண்ட்டுக்கான பாஸ்வேர்டு கேட்குது. நான் புதுசாக தான் போட போகிறோம். அதனால் ஒரு 6லேருந்து அதுக்கு மேலே கொடுத்துங்க. இப்போ நான் புதுசாக போட்டனால நான் வந்து பாஸ்வேர்டை போட்டுட்டு கீழே நெக்ஸ்ட் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் வந்து நல்லா ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை போட்டுங்க. இப்போது 2 ஆப்ஷன் வருது பாருங்கள். கம்ப்ளீட் சைன் அப் அப்படின்னு சொல்லி இருக்குது. இது வந்து இப்போதோட முடிச்சுக்க அப்படிங்கிறது. அப்படி இல்லைன்னா ஏடு ஃபோன் நம்பர் ஆர் இமெயில்னு சொல்லி கேட்குது. நீங்கள் இன்னும் அக்கௌண்ட்டுக்கு வந்து மெருகேற்றணும், அதாவது அக்கௌண்ட் வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஃபோன் நம்பர் இல்லை இமெயில் ஏதாவது கொடுத்துக்கோணும். அப்படி இல்லை அப்படின்னா மேலே கம்ப்ளீட் சைன் அப் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாங்க. நான் வந்து சும்மா டெமோக்காக தான் கொடுக்குறேன். அதனால கம்ப்ளீட் சைன் அப் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் வந்து லாகின் ஆகிடுச்சு. ஓகேங்களா. இப்போ வந்து ஃபேஸ்புக்லேருந்து ஏதாவது வேணுமானு கேட்குது. அதெல்லாம் தேவையில்லை. நம்ம ஸ்கிப் கொடுத்துக்கலாங்க. இதில் ஃபாலோ பண்ணுறது எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணுங்க. ஓகேங்களா. இல்லை வேணும் அப்படின்னா ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸில் ஆட் பண்ணிங்க. இப்போ வந்து உங்கள் கான்டாக்ட் ஆட் பண்ண சொல்லுது. அதை ஆட் பண்ணிக்க சொல்லிட்டு அடுத்து வந்து நீங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் மாற்றோன்னா மாற்றிக்கலாங்க. அப்படி இல்லைன்னா மேலே ஸ்கிப் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாங்க. இல்லை ப்ரொஃபைலில் மாற்றணும் ஃபோட்டோ வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வச்சுக்கலாங்க. அப்புறம் இப்போ ஏதாவது ஃபாலோ பண்ணுறீங்களான்னு கேட்குது. நீங்கள் ஃபாலோ பண்ணுறேன்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை மேலே ஸ்கிப்னு சொல்லி அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா நெக்ஸ்ட் கொடுத்துங்க. கொடுத்துக்கோணும் நோட்டிஃபிகேஷன் வேணும் நெக்ஸ்ட் கொடுத்துங்க. இப்போ வந்து நம்மளுக்கு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேங்களா. இதில் வந்து நோட்டிஃபிகேஷன் அலோவ் பண்ண கேட்குது. நீங்கள் அலோவ் பண்ணுறதா இருந்தால் அலோவ் பண்ணிக்கலாம். இல்லை நோட்டிஃபிகேஷன் வேண்டாம் டிஸ்டர்ப் பண்ணா இருக்குன்னு சொல்லி ஆஃப் பண்ணிங்க. இப்போ நான் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்கிப் கொடுத்துக்கிறேன். இப்போ ஸ்கிப் கொடுத்தோன்னே பார்த்தீங்களா அதெல்லாம் சொல்லு இதில் எப்படி பண்ணணும் எல்லாத்தையும் நீங்கள் ஸ்கிப்பே கொடுத்துங்க. ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2வது இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. பார்த்தீங்களா இது வந்து புது அக்கௌண்ட்டு. இது இப்படி தான் வரும். ஓகேங்களா. இப்போ வந்து இது வந்து ஒரு டெமோ. இப்போ வந்து ஒன்றுமே இல்லை, புதுசாக தான் இருக்குது. நீங்கள் இது மாதிரி தான் 2வது இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஆட் பண்ண முடியும் உங்கள் இன்ஸ்டாகிராமில். இல்லை 3வது ஆட் பண்ணணும்னா இப்படி தான் ஆட் பண்ண முடியும். அடுத்து ப்ரொஃபைலை கொடுத்து நீங்கள் எடிட் ப்ரொஃபைல் உங்கள் நேமு பயோ எல்லாம் சேஞ்ச் பண்ணோன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து எல்லாத்துக்கும் தெரியும் இன்ஸ்டாகிராமில் ஃபஸ்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களுக்கு. ஓகேங்களா. இப்போது எனக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்குது. சரி பழைய அக்கௌண்ட் போகணுன்னா நம்ம அதே மாதிரி ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி நம்ம பேர் இருக்குங்க. அந்த பேரை கிளிக் பண்ணால் முதல் அக்கௌண்ட் 2 அக்கௌண்ட் எந்த அக்கௌண்ட் வேணால் இருக்குது. அந்த அக்கௌண்ட் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சுவிட்ச் ஆயிடும். ஓகேங்களா. மாறிக்கு அப்படியே இது மாதிரி பண்ணிக்கலாம். பழைய அக்கௌண்ட்லேருந்து புது அக்கௌண்ட் போய்க்கலாம், புது அக்கௌண்ட் பழைய அக்கௌண்ட் போய்க்கலாம். இது மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்கன்னா நம்ம சேனலை முடிவு பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்து ஒரு பெல் பட்டன் வருங்க. அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க.